அன்பார்ந்த பக்த மகாஜனங்களே, ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தலட்சியம்மன் ஆலய கும்பாபிஷேக அழைப்பிதழ். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் சென்னக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பட்டத்தலட்சியம்மன், ஸ்ரீ அழகுமலை கரிவண்டராயர், ஸ்ரீ வேம்படியான் சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு திருக்கோயில் ஆலய நூதன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக அழைப்பிதழானது சமர்ப்பிக்கப்படுகிறது. அன்பார்ந்த பக்த மெய்ய அன்பர்களே, சோழ வளநாட்டில் புண்ணிய நதியாம் திருக்காவேரி ஆற்றில் வடக்கரையில் அமைந்துள்ள சென்னக்கரை கிராமத்தில் அருள்பாலித்து கொண்டு வரும் எல்லா நலன்களையும் கொடுத்து எல்லாம் வல்ல தாய் ஸ்ரீ பட்டத்தலட்சியம்மன், ஸ்ரீ அழகுமலை கரிவண்டராயர் சுவாமி, ஸ்ரீ ரங்கநாத சுவாமி, ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ வேம்படி கருப்பண்ண சுவாமி, ஸ்ரீ மாசிப்பரியண்ண சுவாமி, ஸ்ரீ மதுரை வீர சுவாமி, ஸ்ரீ லாடசன்னாசி சுவாமி, ஸ்ரீ பொந்தப்புடவக்காரி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புதிதாக ஆலயம் கட்டப்பட்டு திருப்பணி வேலைகள் நிறைவுற்ற வண்ணம் நாளது சுபமங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 16ஆம் நாள் 30/1/2026 வெள்ளிக்கிழமை வளர்வரை துவாதசி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் மகர லக்னத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் குடிபாட்டு பக்த மகாஜனங்கள், கிராமவாசிகள், மாமன் மைத்துனர்கள் மற்றும் பங்காளிகள், பக்த மெய்யன்பர்கள் அனைவரும் வருகை தந்து கும்பாபிஷேகத்தை தரிசித்து அனைத்து தெய்வங்களின் அருளாசி பெற்றுய வேண்டுமாக அன்புடன் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக வேண்டி அழைக்கின்றோம். மேலும் அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தலட்சியம்மனுடைய அருளாசியும் ஆசீர்வாதத்தையும் பெற்று மெய்யன்பர்கள், குடிபாடு பக்த மகாஜனங்கள், ஊர் கிராமவாசிகள் அனைவரும் சுவாமியின் அருளில் இன்மையிலும் மண்மையிலும் நீங்கா வாழ்வு பெற்றுடைய ஸ்ரீ பட்டத்தலட்சியம்மனை வேண்டி விரும்பி அழைக்கின்றோம். அதாவது சுப மங்கள நாளானது தை மாதம் 8ஆம் நாள் 22/1/2026 வியாழக்கிழமை அன்று காலை 10:30 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் முகூர்த்த கால் மற்றும் அம்பாள் மற்றும் பக்த மெய் அன்பர்கள், குடிபாட்டு பக்த மகாஜனங்களுக்கு காப்பு கட்டும் வைபவமானது நடைபெற இருக்கின்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து தை மாதம் 15ஆம் நாள் 29/1/2026 வியாழக்கிழமை அன்று அதிகாலை விடிய காலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4:30 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் அனுக்னை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், மகா கணபதி ஹோமம், வாஸ்து ஹோமம், வாஸ்து சாந்தி மற்றும் பூர்ணாகுதி தீபாரதனையுடன் மகா கணபதி ஹோமமானது நடைபெற்று அதன்பின் காலை 7:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் திருக்காவேரி முக்கம்பூர் 18ஆம் படியிலிருந்து காவேரி தீர்த்தம் அம்பாளுக்கு திருமஞ்சனமானது கும்பாபிஷேகத்திற்கு தீர்த்த குடமானது கொண்டு வர இருப்பதால் பக்த மகாஜனங்கள் அனைவரும் அவசியம் தீர்த்த குடம் எடுக்கும் மெய்யன்பர்கள் தங்களது பெயர்கள் மற்றும் காப்பு கங்கணம் கட்டுவதை கோவில் நிர்வாகத்திடம் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கும்பாபிஷேகத்திற்கு முன்னிட்டு காப்பு கட்டும் மெய் அன்பர்கள் முகூர்த்த கால் நடுமன்று காப்பு கட்டி கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றும் வெளியூரில் தங்கியிருக்கும் பக்தர்கள் பெருமக்கள் கும்பாபிஷேகத்துக்கு முதநாள் தீர்த்த குடம் எடுக்கும் அன்று காலையில் காவேரி ஆற்றில் திருமஞ்சனம் எடுக்கும் பொழுது காப்பு கட்டி கொண்டு தீர்த்த குடம் எடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் பக்தர்கள் எப்பொழுதும் போல முகூர்த்த கம்பம் போட்ட பிறகு அனைவரும் விரதமாக இருந்து அம்பாளுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு திருமஞ்சனம் கொண்டு வருதல் மிக சிறப்பு. அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை 29/1/2026 மாலை 5:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் முதல் காலம் யாகமானது ஆரம்பிக்கப்பட்டு மங்கள இசையுடன் ஆரம்பமாகி மிருத்யுஞ்சகரணம், அங்கூரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம்,
பிம்பகலாகர்ஷணம், முதல் கால யாக பூஜை, வேத பாராயணங்கள், விசேஷ திரவிய ஹோமங்கள், பூர்ணாகுதி தீபாரதனை மற்றும் நடைபெற்று பின்பு அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு மேல் பட்டத்தலட்சி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் சகிதாக இருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் எந்திர ஸ்தாபனமானது நடைபெற இருக்கின்றது. எந்திர ஸ்தாபனம் என்பது சுவாமி விக்கிரகத்திற்கு பதுவு கொண்டு வந்த விக்கிரகத்திற்கு அடியில் நவரத்தனங்கள், பஞ்சலோகங்கள் மற்றும் சுவாமியுடைய எந்திரம், எந்த சுவாமிக்கு எந்தெந்த சுவாமிகளுக்கு ஸ்ரீசக்கரம், அவங்களுடைய மூலமந்திர ஜபங்கள் எழுதியக்கூடிய அந்த எந்திரங்களை சுவாமி சிலைகளுக்கு அடியில் பிரதிஷ்டை செய்வதாக இருப்பதால் அனைத்து குடிபாடு பக்த மகாஜனங்களும் கண்டிப்பாக தங்கள் கையில் நவரத்தினங்கள், பஞ்சலோகங்கள் வாங்கி வைத்து சுவாமி ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கும் அடியிலும் பஞ்சலோகங்கள், நவரத்தினங்கள் வைத்து பக்த பெருமக்கள் முன்னிலையில் பீடங்கள் சுவாமியுடைய பதிவுகள் அனைத்தையும் எடுத்து அங்கு வைத்து அதன் பிறகு அஷ்டபந்தன என்று சொல்லக்கூடிய அஷ்ட மருந்துகள் அதனை கலந்து சுவாமிக்கு மருந்து சாத்தும் நிகழ்ச்சியானதும் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை தை மாதம் 16ஆம் நாள் 30/1/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் 2ஆம் கால பூஜையானது ஆரம்பமாகி மங்கள இசையுடன் தொடர்ந்து 2ஆம் கால பூஜை, வேத பாராயணங்கள், விசேஷ திரவிய ஹோமங்கள், ஸ்பர்சாகூதி, நாடி சந்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது சுவாமிக்கு யாகசாலையில் இருந்து கடங்கள் மற்றும் அக்னி ரூபமாக, அக்னி சுரூபமாக அக்னியிலிருந்து கடங்கள் என்று சொல்லக்கூடிய கலசத்தில் குடங்களில் சுவாமியை ஆவாகனம் செய்து வைத்திருக்கும் அந்த குடங்களில் சக்தியை கொண்டு வந்து அந்த குடங்கள் வழியாக தர்ப கயிர் மற்றும் பட்டுநூல் கயிர் என்று சொல்லக்கூடிய சிவப்பு கயிர், அதன் மூலமாக யாகசாலையிலிருந்து மூலஸ்தானம் சென்று ஒவ்வொரு சுவாமியின் சிரசின் மேலேயும் அந்த நாடி சந்தான கயிர்கள் கட்டப்பட்டு சுவாமிக்கு உயிர்கலையானது கொண்டு வரப்பட்டு பின்பு அந்த உயிர்கலையை சாமியின் மீது இறக்கப்படும் நிகழ்ச்சிக்கு பெயர்தான் ஸ்பர்சாகூதி மற்றும் நாடி சந்தானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு. அதனைத் தொடர்ந்து பூர்ணாகூதி நடைபெற்று பின்பு யாத்ரா தானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது, அதாவது 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் யாத்ரா தானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானதும் நடைபெற்று கடம் புறப்பாடு என்பது ஒவ்வொரு யாகசாலையிலும் வேத குண்டத்திலிருந்து அக்னி குண்டத்திலிருந்தும் சுவாமிகளின் கலசங்களை ஆவாகனம் செய்து பூஜை வைத்திருந்தோம் இல்லையா, அத்தனை குடங்களையும் குடிபாடு பக்தர்கள் மற்றும் மருளாளிகள், சாமியாடும் மெய் அன்பர்கள், பூசாரிகள், கோவில் பூஜை ஊழியர்கள் இவர்கள் தலையில் கலசமாக எடுத்து வைத்து ஒவ்வொருவரும் எந்தெந்த சுவாமி ஆடும் மெய் அன்பர்கள் மருளாளிகள் இருக்கிறார்களோ அந்தந்த சுவாமி கடங்களை அந்தந்த மருளாளிகளுக்கு கொடுத்துவிட்டு மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கலசங்களை, பரிவார கலசங்கள் அனைத்தையும் பக்த மகாஜனங்கள் மற்றும் குடிபாடு பக்தர்கள் மாமன் மைத்துனர்களுக்கு ஆளுக்கு ஒன்றாக கையில் கொடுத்து கோவில் யாகசாலையை சுற்றி வலம் வந்த பிறகு கோவிலின் சன்னதியும் மற்றும் கோபுரத்திற்கும் சென்று அந்த கலசத்தில் உள்ள தீர்த்தங்களை வேத மந்திரங்கள் பாராயணம் செய்ய கருடனுடைய திருவருளாலும் அபிஷேகம் செய்யப்பட்டு கும்பத்தில் கும்ப கலசத்தில் கோபுரத்தில் தீர்த்தத்தை விட்டு மகா கும்பாபிஷேக நிகழ்வானது நடைபெறும் என்பதையும், அதனைத் தொடர்ந்து கோவில் கருவறையில் உள்ள அனைத்து பிரதிஷ்டா செய்யப்பட்ட அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்து பீடங்களுக்கும் அந்த கும்பாபிஷேக தீர்த்தம் ஊற்றப்பட்டு சுவாமிக்கு உயிர்கலையானது கொண்டு வரப்பட்டு பின்பு மகா கும்பாபிஷேக நிகழ்வு முடிந்த பிறகு அலங்காரங்கள், பூஜை புரஸ்காரங்கள்லாம் செய்து சுவாமிக்கு சிறப்பு நைவேத்தியம் மற்றும் மகா தீபாரதனை போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும். அதனை தொடர்ந்த பிறகு பொதுமக்களுக்கு விபூதி பிரசாதம், தீபாரதனை பிரசாதம் வழங்கப்பட்டு அதன் பிறகு சரியாக 11 மணிக்கு 10:30 மணிக்கு மேல் 11 மணிக்கு மகா அன்னதானம் நிகழ்வானதும் நடைபெற இருக்கின்றது. எனவே ஆங்காங்கே இருக்கும் பக்த பெருமக்கள், தெருவாசிகள், பக்த மகாஜனங்கள், ஊர் பொதுமக்கள், குடிபாடு பக்த மகாஜனங்கள், மாமன் மைத்துனர்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தலட்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் சகிதாக உள்ள இந்த ஆலய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டும் உங்களால் இயன்ற பொருள் உதவிகள், நன்கொடைகள் அனைத்தையும் வழங்குமாறும், உங்களுடைய பங்களிப்பை நல்குமாறும், உடல் உழைப்பை நல்குமாறும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும்
ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவது என்பது சாதாரண விஷயமல்ல. ஊர் கூடி தேர் இழுத்தால் மட்டுமே கோவில் கும்பாபிஷேகம் என்பது நடைபெறும். அதனைப் போலவே அம்பாளும் 10 குழந்தைகள் கையில் வாங்கி கொண்டால்தான் அந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக ஏற்றுக்கொள்வாள். எனவே நம் கோவில் குலதெய்வ கோவில் குலம் விளங்கினால் மட்டும்தான், கோவிலுள் விளங்கினால் மட்டுமே நமது குலமும் விளங்கும் என்பது பழைய ஐதீகம். அதனால் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்திருந்து சிரத்தையோட சீரும் சிறப்புமாக அனைவரும் நேர்த்தியாக விரதமிருந்து நமது குலதெய்வத்திற்கு கும்பாபிஷேகத்தை நன்முறையில் அந்த குடமுழக்கை சிறப்பித்து தருமாறும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக, கிராம பொதுமக்கள் சார்பாகவும், பங்காளிகள் மாமன் மைத்துனர்கள் சார்பாகவும், அனைவரின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் தீர்த்தக்குடம் எடுக்கும் மெய் அன்பர்கள் சீக்கிரமாக ஆலயத்தின் முன்பு வருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தயவு கூர்ந்து காப்பு கட்டிக்கொள்ளும் மெய் அன்பர்கள் விரத முறைகளை முறையாக கடைபிடிக்குமாறும், மற்ற வெளியூரில் தங்கியிருக்கும் குடிபாட்ட மக்கள்கள் அன்று தீர்த்தக்குடம் எடுக்கும் பொழுது ஆற்றில், காவேரி ஆற்றில் காப்பு கட்டிக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து மறுநாளிலிருந்து கும்பாபிஷேகம் செய்த மறுநாளிலிருந்து தினமும் மாலை 5:30 மணிக்கு மேல் 7 மணி 7:30 மணிக்குள் மண்டலாபிஷேக பூஜையானது தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் குடிபாடு மக்கள், மெய் அன்பர்கள், பக்த மகாஜனங்கள் தினம்தோறும் மண்டலாபிஷேகத்தில் தங்களது உபயமாகிய என்று வேண்டுமானும் சேர்த்து கொள்ளலாம். தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சில முக்கிய நட்சத்திரங்கள் வரும்பொழுது தங்களது மண்டலாபிஷேக பூஜையை செய்விக்குமாறும், அம்பாளுக்கு தங்களது அன்றைய நெய்வேத்தியத்தை தங்கள் சார்பாக கொடுக்குமாறும்